ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 55ஆம் அத்தியாயம். விஷ்ணு வனத்தில் சுதர்சன சக்கரம். ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். அதன் முடிவில் உயிர் பிழைத்த அசுரர்கள் கடலில் தஞ்சம் புகுந்தனர். அசுரர்களின் தாயான திதி தேவி அசுரர்களின் குல குருவான சுக்ராச்சாரியாரிடம் தஞ்சம் புகுந்தார். சுக்ராச்சாரியார் அவளை சமாதானம் செய்து, அந்த நேரத்தில் சுக்கிரனின் தாயான பிருகுமுனிவரின் மனைவி திதியின் கூக்குரலை கேட்டு இல்லத்திற்குள் இருந்து வெளியே வந்தாள். அவள் மீது இரக்கம் கொண்டு, நான் விஷ்ணுவின் சக்கரத்தையும் அவரது படையையும் உங்கள் மகன்களை கொன்ற மருத்கணங்களையும் அழிப்பேன். பிரம்மதேவருடன் இணைந்து முழு பிரம்மாண்டத்தையும் விழுங்குவது போல் உணர்கிறேன். அசுரர்கள் ஸ்வர்க்கத்தை ஆக்கிரமிக்கட்டும் என்று கூறி அவள் ஒரு பெரிய வடிவமாக வளர்ந்தாள். சூரிய தேவன் மற்றும் சந்திரனுக்கு அப்பால் பரவியிருந்தாள். இதை கண்டு பயந்து போன தேவேந்திரனும் தேவர்களும் வைகுந்தத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் தஞ்சம் புகுந்தனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை அனுப்பினார். அது சுக்கிரனின் தாயின் தலையை விரைவாக வெட்டியது. பிரம்மதேவர், தேவேந்திரன் மற்றும் பிறர் மகிழ்ச்சியுடன் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்றனர். சக்கராயுதம் வைகுந்தத்திற்கு திரும்பிச் செல்லும் வழியில் சப்த ரிஷிகளின் உலகத்திற்கு அப்பால் தனது பயணம் நிறுத்தப்பட்டதை கண்டது. இந்த விசித்திரமான வளர்ச்சியை கண்டு அவர் மிகவும் கவலை கொண்டார். கபில வாசுதேவர் அந்த வழியாக வந்தார். சக்கராயுதம் கபில வாசுதேவரின் திருப்பாதங்களில் பணிந்து வணங்கி வைகுந்தத்திற்கு செல்லும் வழியில் தன்னை தடுத்து நிறுத்தியதற்கான காரணத்தை கேட்டது. சக்கராயுதம் உலக நன்மைக்காக சுக்ராச்சாரியாரின் தாயை கொன்றாலும் ஒரு பெண்ணை கொன்ற இழிவான பாவத்தை செய்ததாக கபில வாசுதேவர் விளக்கினார். எனவே அவர் அந்த கொடிய பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டியிருந்தது. தாமிரபரணி நதியில் புனித நீராடி அதன் கரையில் உள்ள விஷ்ணு வனத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுமாறு அறிவுறுத்தினார். விஷ்ணுவனம் இன்றைய சீவலப்பேரி பகுதியில் உள்ளது. அவர் புனித நதியை குறித்து மிகவும் புகழ்ந்து கூறினார். புனிதமான தாமிரபரணி நதியில் நீராடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி பித்ருக்களை அவமதித்த கொடிய பாவத்திலிருந்து விஸ்வ தேவர்கள் எவ்வாறு விடுபட்டார்கள் என்ற கதையை கபில வாசுதேவர் சக்கராயுதத்திடம் கூறினார். சக்கராயுதமானவர் கபில வாசுதேவருடன் தாமிரபரணிக்கு சென்று பல தபஸ்விகள், பறவைகள் மற்றும் விலங்குகளுடன் மும்முரமாக இருந்த அழகிய விஷ்ணு வனத்தை கண்டார். சக்கராயுதமானது பைரவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் தேவி தாமிரபரணியை வணங்கி நதியில் புனித நீராடி தர்ப்பணங்களையும் தானங்களையும் வழங்கினார். சக்கராயுதமானது அனைத்து பாவங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டதாக அசரீரியான ஆகாசவாணி அறிவிக்கும் சப்தம் கேட்டது. அஸ்வமேத யாகம் செய்து பிராமணர்களுக்கு நிறைய தட்சிணை கொடுத்துவிட்டு பின்னர் வைகுந்தத்திற்கு திரும்பவும் அது அவருக்கு உத்தரவிட்டது. வானத்திலிருந்து மலர் மழை பொழிந்தது. தெய்வீக இசை. அந்த நேரத்தில் சிவபெருமானும் மற்ற தேவர்களும் வந்து சக்கராயுதத்தை வணங்கினர். விஷ்ணுமூர்த்தி வந்து சக்கராயுதத்தை பாராட்டினார். சக்கராயுதம் அஸ்வமேத யாகம் செய்து மிகப்பெரிய தட்சணையை வழங்கினார். உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அடைந்தது. சக்கராயுதம் தாமிரபரணி நதியின் வடக்கு கரையில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உருவத்தை நிறுவி அவரை வணங்கினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி அவருக்கு தரிசனம் அளித்து உலக நன்மைக்கு அவரது முயற்சிகளை பாராட்டினார். சக்கரத்தால் வழிபடப்படும் க்ஷேத்திரம் மிகவும் புண்ணியமாக இருக்கும் என்றும் அவர் என்றென்றும் அங்கே இருப்பார் என்றும் அங்குள்ள அனைத்து உயிரினங்களும் மோட்சத்தை அடையும் என்றும் அவர் ஆசீர்வதித்தார். அப்படி கூறி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி சக்கராயுதத்தை தனது கரத்தால் பிடித்தார். இருவரும் மறைந்து வைகுந்தத்திற்கு திரும்பிச் சென்றனர். மக்கள் அனைவரும் அங்கு தங்கி மகிழ்ந்து பின்னர் தங்கள் இடங்களுக்கு திரும்பிச் சென்றனர். 55ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.